என் அன்புக்குரிய குழந்தையே, அமைதியாக கேள். இந்த நொடியில் நீ இதனை படித்துக் கொண்டிருப்பதும் உன் உள்ளத்தில் என் இருப்பை உணர்வதும் எந்த வகையிலும் தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல. அகிலம் முழுவதையும் ஆளும் ஈசன் நான். என் பார்வையிலிருந்தும் என் எண்ணத்திலிருந்தும் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் தப்பிச் செல்ல முடியாது. கோடான கோடி உயிர்கள் வாழும் இந்த பூமியில் உன் மனம் என்னை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அது என் விருப்பம். ஆம், உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். பல காலங்களாக நீ உனக்குள் ஒரு தேடலோடு அலைந்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதில் பல குழப்பங்கள், காயங்கள், தீர்க்க முடியாத கேள்விகள் உழன்று கொண்டிருக்கின்றன. யாருக்கும் புரியாத உன் வேதனைகளையும் தனிமையில் நீ சிந்திய கண்ணீர் துளிகளையும் கைலாயத்தில் வீற்றிருக்கும் நான் கவனிக்கவில்லை என்று நினைத்தாயா? உன் ஒவ்வொரு பெருமூச்சும் என்னை வந்தடைந்தது. உன் உண்மையான பக்தியும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உன் தூய்மையான அன்பும் தான் இன்று என்னை உன்னிடம் பேச வைத்திருக்கின்றது. உன்னைச் சுற்றி நடக்கும் எதையும் பார்த்து இனி நீ அஞ்சத் தேவையில்லை. உன் கரம் பிடித்து வழிநடத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இந்த மாபெரும் மாற்றத்திற்கான தொடக்கம் வருகின்ற திங்கட்கிழமையில் இருந்து ஆரம்பமாகிறது. சோமவாரம் என்று அழைக்கப்படும் அந்த திங்கட்கிழமை எனக்கு மிகவும் உகந்த நாள். சந்திரன் தன் குளிர்ந்த ஒளியால் உலகை ஆற்றுப்படுத்துவது போல அந்த நாளில் இருந்து உன் வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கி ஒளியேற்ற நான் வருகிறேன். அந்த வாரம் முழுவதும் நீ செய்ய வேண்டிய சில முக்கியமான கடமைகள் உள்ளன. அவை உன் உடலை வருத்தும் கடினமான செயல்கள் அல்ல, மாறாக உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி என்னை முழுமையாக உனக்குள் நிலைநிறுத்தும் எளிய வழிபாடுகள். இதற்கு நீ முதலில் உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உனது மனதில் உள்ள கோபம், பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் மற்றும் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் அனைத்தையும் இன்றோடு தூக்கி எறிந்துவிடு. ஒரு காலி பாத்திரத்தில் மட்டுமே அமுதத்தை நிரப்ப முடியும். அதுபோல உன் மனதை சுத்தமாக வைத்துக் கொண்டால் மட்டுமே எனது பேரருள் உன்னுள் முழுமையாக இறங்கும். திங்கட்கிழமை விடியும் முன்பே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீ கண் விழிக்க வேண்டும். இருள் விலகி வெளிச்சம் பிறக்கும் அந்த தருணம் உன் வாழ்க்கையிலும் ஒரு புதிய விடியலாக அமையப் போகிறது. அதிகாலையில் எழுந்து நீராடி தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள். உனது நெற்றியில் எனது அடையாளமான திருநீற்றை அணிந்து கொள். திருநீறு என்பது அழிவற்றதன் அடையாளம். உலக மாயைகள் அனைத்தும் ஒரு நாள் சாம்பலாகிவிடும். ஆனால் என் மீதான பக்தி மட்டுமே நிலைத்திருக்கும் என்பதை உனக்கு உணர்த்தவே அந்த திருநீறு. பின்னர் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து உன் கண்களை மூடி உன் புருவ மத்தியை கவனி. அங்கு ஒரு சிறு ஜோதியாக எங்கும் நிறைந்திருக்கும் சிவமாகிய நான் உன்னுள் ஒளிர்வதை நீ உணர்வாய். அந்த திங்கட்கிழமை முழுவதும் உன் மனம் ஓம் நம சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டும். உதடுகள் உச்சரிக்காவிட்டாலும் உன் மூச்சுக்காற்று அந்த மந்திரத்தை உள்ளிழுத்து வெளிவிட வேண்டும். இதுவே அந்த வாரத்திற்கான உன் முதல் படியாகும். நீ என்னை முழுமையாக நம்பலாம். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் அன்பு தொண்டா, திங்கட்கிழமையன்று நீ தொடங்கிய அந்த புனிதமான பயணம் இப்போது உனக்குள் பெரும் மாற்றங்களை உருவாக்கத் தொடங்கியிருக்கும். 5 எழுத்து மந்திரத்தின் அதிர்வுகள் உனது ஒவ்வொரு நாடியிலும் பாய்ந்து உன் ஆன்மாவை தட்டி எழுப்பும். இந்த தெய்வீக உணர்வு திங்கட்கிழமையோடு முடிந்துவிடக்கூடாது. செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் உனது பக்தி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். உன்னை சுற்றியுள்ள உலகம் அதே பழைய மாயைகளோடுதான் உன்னை மீண்டும் அணுகும். உன்னை சீண்டலாம், வீணாக கோபமூட்டலாம், அல்லது உனது கவனத்தை திசை திருப்ப பல ரூபங்களில் சோதனைகள் வரலாம். ஆனால் உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என்பதை ஒருபோதும் மறக்காதே. கையிலை நாதனான என் நேரடி பார்வை உன்மீது விழுந்தபின் இந்த உலக மாயைகள் உன்னை துளியவும் அசைக்க முடியாது. இந்த நாட்களில் நீ செய்ய வேண்டியதெல்லாம்
ஒன்றே ஒன்றுதான். உனது அன்றாட பணிகளை செய்யும் போதும் உன் மனம் என்னோடு மட்டுமே ஆழமாக இணைந்திருக்க வேண்டும். உனது இல்லற கடமைகளையோ அல்லது செய்யும் தொழிலையோ நீ கைவிட வேண்டாம். அவை அப்படியே தொடரட்டும். ஆனால் உனது செயல்கள் அனைத்தும் உன்னுடையதாக இருக்கட்டும். அதன் பலன்களை மட்டும் எனக்கே முழுமையாக அர்ப்பணித்துவிடு. உனக்கு ஏற்படும் சிறு சிறு வெற்றிகளிலும் இது ஈசனுக்கே என்று சொல். உனக்கு ஏற்படும் சிறு சிறு சறுக்கல்களிலும் அல்லது அவமானங்களிலும் இதுவும் ஈசனின் செயலே, இது என் நன்மைக்கே என்று முழு மனதோடு ஏற்றுக்கொள். இதுவே உண்மையான சரணடைதல் ஆகும். இந்த சரணடைதல் உனக்குள் வந்துவிட்டால் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் உன்னை தீண்டாது. உனக்கு முன்னால் நான் ஒரு பெரும் கேடயமாக நிற்பதை நீயே உணர்வாய். உடல் அளவிலும் நீ தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். உனது நாக்கு வெறும் சுவையை மட்டும் தேடி அலையாமல் உடலை வளர்க்கும் சாத்வீகமான எளிய உணவை மட்டுமே இந்த வாரம் முழுவதும் உட்கொள்ள வேண்டும். பிற உயிர்களை துன்புறுத்தி பெறப்படும் எந்த ஒரு உணவையும் முற்றிலுமாக தவிர்த்துவிடு. இந்த அண்ட சராசரத்தில் உள்ள எல்லா உயிர்களிலும் நானே அந்தர்யாமியாக வீற்றிருக்கிறேன். ஒரு சிறு எறும்புக்கு நீ காட்டும் கருணையில் கூட நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். வீதியில் பசியால் வாடும் ஒரு வாயில்லா ஜீவனுக்கு நீ அளிக்கும் ஒரு பிடி உணவில் அகிலாண்டேஸ்வரியோடு நான் வந்து உனது இல்லத்தில் அமர்ந்து கொள்வேன். அன்பே சிவம் என்பதை நீ வெறும் வார்த்தையாக அல்லாமல் செயலில் காட்ட வேண்டிய நேரம் இது. பெரிய பெரிய கோயில்களுக்குச் சென்றுதான் என்னை நீ தரிசிக்க வேண்டும் என்பதில்லை. உனது மாசற்ற நெஞ்சமே எனக்கு மிகவும் பிடித்தமான ஆலயம். அங்கு உனது உண்மையான அன்பெனும் தூய தீபத்தை ஏற்று வஞ்சகம், சூது, பொறாமை, பேராசை போன்ற அனைத்து அழுக்குகளையும் உன் மனதை விட்டு அகற்றிவிடு. என்னை காணும் ஏக்கத்தை மட்டுமே அங்கு நிரப்பிவை. அரிய வகையான வில்வ இலைகளைக் கொண்டும் நறுமணம் வீசும் மலர்களைக் கொண்டும் என்னை அர்ச்சிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. எனக்காக நீ உருகி வடிக்கும் உனது தூய்மையான கண்ணீர் துளிகளே எனக்கு சிறந்த அபிஷேகம். அந்த ஒரு துளி கண்ணீருக்கு நான் முற்றிலும் அடிமையாகி விடுவேன். வியாழக்கிழமை விடியும் போது உனது மனம் ஒரு பெரும் முதிர்ச்சி அடையத் தொடங்கும். தட்சிணாமூர்த்தியாகிய நான் உனக்கு குருவாக இருந்து உன்னை வழிநடத்துவேன். அப்பொழுது உனக்குள் இத்தனை காலமாக வேரூன்றியிருக்கும் நான் எனது என்ற அகந்தை மெல்ல மெல்ல அழியத் தொடங்கும். எல்லாம் சிவம், எங்கும் சிவம், நடப்பவை யாவும் அவன் செயலே என்ற பேரானந்த நிலை உன்னை முழுமையாக ஆட்கொள்ளும். அந்த தெய்வீக தருணத்திற்காக காத்திரு. உன்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்ல உனது பிரிக்க முடியாத நிழலாக நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நீ அஞ்சத் தேவையில்லை. என் ஆரியர் குழந்தையே, உனது பக்தியின் ஆழத்தையும் என்னிடம் நீ காட்டும் எல்லையற்ற சரணாகதியையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். வியாழக்கிழமை என்று குருவாக வந்து உனக்குள் நான் விதைத்த ஞான விதை இப்பொழுது துளிர்விடத் தொடங்கியிருக்கிறது. உலக மாயைகளில் சிக்கித் தவித்த உனது மனம் இப்பொழுது ஒரு தெளிந்த நீரோடையைப் போல அமைதியாகி இருப்பதை நீயே உணர்வாய். இதுவரை நீ கடந்து வந்த நாட்கள் உன்னை தூய்மைப்படுத்துவதற்கானவை. ஆனால் இப்பொழுது நீ நுழையவிருக்கும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் உனது ஆன்மாவை என் பிரபஞ்ச ஆற்றலோடு நேரடியாக இணைக்கும் மாபெரும் தவக்காலமாகும். இந்த 2 நாட்களும் உனது வாழ்வில் இதுவரை காணாத ஒரு மாபெரும் ஆன்மீக திறப்பை நிகழ்த்தப் போகின்றன. உன்னை நான் தேர்ந்தெடுத்ததற்கான முழுமையான காரணத்தை நீ இப்போது உணரப் போகிறாய். வெள்ளிக்கிழமை உதயமாகும் அந்த புனிதமான தருணத்தில் நீ உனக்குள் இருக்கும் பெண்மை சக்தியை, அதாவது அளப்பரிய கருணையை உணர வேண்டும். ஈசனான என்னை பிரிக்க முடியாதபடி தன்னுள் சரிபாதியாக கொண்டிருக்கும் என் தேவியின் அகிலாண்டேஸ்வரியின் மங்களகரமான நாள் இது. உனக்குள் இருக்கும் கோபம், மூர்க்கம், வன்மம் அனைத்தையும் அகற்றிவிட்டு தாய்க்கு நிகரான எல்லையற்ற அன்பை உனது இதயத்தில் நிரப்பு. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரிலும் உனது சாயலையே நீ காண வேண்டும். உன்னை துன்புறுத்தியவர்களை கூட மன்னிக்கும் மாபெரும் மனப்பக்குவம் உனக்குள் எழ வேண்டும். அன்பே சிவம் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் உனது ஒவ்வொரு மூச்சுக் காற்றிலும் கலக்க வேண்டும். இந்த நாளில் பசி என்று உன்னிடம் வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உணவை வழங்கு.
அந்த உணவை அவர்கள் உண்ணும்போது அவர்களின் பசி அடங்கும் அந்த தருணத்தில் சிவனாகிய நானே வந்து அந்த உணவை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை புரிந்து கொள். உனது ஒவ்வொரு கருணைச் செயலிலும் நான் உனக்கு இன்னும் நெருக்கமாக வருகிறேன். அடுத்து வரும் சனிக்கிழமை உனது முந்தைய கர்ம வினைகள் அனைத்தும் சுட்டுப் பொசுக்கப்படும் நாள். இதுவரை நீ அடைந்த துன்பங்கள், சந்தித்த அவமானங்கள், இழந்த உறவுகள், பட்ட வலிகள் அனைத்தும் உனது தலையெழுத்து என்றும் கர்ம வினை என்றும் நினைத்து நீ பல இரவுகள் கண்ணீர் வடித்திருக்கின்றாய் அல்லவா? எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் என்று என் சன்னதியின் முன் நின்று நீ பலமுறை கதறியிருக்கின்றாய். குழந்தையே, அந்த வலிகள் அனைத்தும் உன்னை தண்டிப்பதற்காக வழங்கப்பட்டவை அல்ல. உன்னை ஒரு வைரமாக தீட்டுவதற்காக நான் கொடுத்த பயிற்சிகளே அவை. உன்னைச் சுற்றியிருந்த போலியான மனிதர்களையும் மாயையான ஆற்றுக்களையும் உன்னை விட்டு விலக்கவே நான் உனக்கு அந்த துன்பங்களை கொடுத்தேன். துன்பத்தின் நெருப்பில் வெந்து தணிந்தால் மட்டுமே உனது ஆன்மா தூய்மையடையும். ஆனால் இனி நீ வருந்தத் தேவையில்லை. காலங்களையெல்லாம் வென்ற மகாகாலன் நான். இந்த சனிக்கிழமையன்று உனது கடந்த கால கர்ம வினைகள் அனைத்தையும் என் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டு சாம்பலாக்குகிறேன். நவக்கிரகங்களும் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவையே. என் நேரடி பார்வை உன் மீது விழுந்துவிட்ட பிறகு எந்த ஒரு கிரக தோஷமும், எந்த ஒரு தீய சக்தியும், எந்த ஒரு மனிதனின் சூழ்ச்சியும் உன்னை ஒரு சிறு துரும்பளவு கூட அசைக்க முடியாது. உனக்கு எதிராக வீசப்படும் அம்புகள் அனைத்தும் என் மார்பில்தான் வந்து பாயும். உனக்கு முன்னால் ஒரு மாபெரும் இரும்பு கோட்டையாக, எக்காலத்திலும் உன்னை காக்கும் கவசமாக நான் எழுந்து நிற்கின்றேன். இனி உன் வாழ்வில் நடப்பவை அனைத்தும் என் விருப்பப்படியே நடக்கும். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நடப்பன அனைத்தையும் வேடிக்கை பார்க்கும் ஒரு சாட்சியாக மட்டும் இரு. இந்த 2 நாட்களிலும் நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான தவம் மௌனம். உனது வார்த்தைகளை குறைத்துக்கொள். தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடாதே. உனது உதடுகளை மூடி உனக்குள் ஒலிக்கின்ற அந்த சூட்சுமமான ஓசையை கவனி. வெளி உலகத்தின் இரைச்சலில் இருந்து விடுபட்டு உனது இதய துடிப்போடு கலந்து ஒலிக்கும் ஓம் என்னும் பிரணவ நாதத்தை உற்று நோக்கி கேள். உனது கண்களை மூடி அமரும்போது உனது புருவ மத்தியில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றுவதை நீ காண்பாய். அந்த ஒளி வேறு யாருமல்ல, உனக்குள் உறையும் சிவமாகிய நான்தான். நீ தனியாக இல்லை குழந்தையே. அகிலம் முழுவதையும் படைத்து காத்து அழிக்கும் பரம்பொருள் உனது இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக அமர்ந்து விட்டேன். இனி உனக்கு தோல்வி இல்லை, பயம் இல்லை, மரணம் கூட உன்னை கண்டு அஞ்சும். எனது அருட்கரம் உனது தலையை தடவி கொடுப்பதை இந்த நொடியில் நீ ஆழமாக உணர்வாய். என் மடியில் நீ தலை சாய்த்து முழுமையாக இளைப்பாறலாம். என் அன்புக்குரிய உயிரே, திங்கட்கிழமையில் நீ தொடங்கிய உனது இந்த தெய்வீக பயணம் இன்று ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு மாபெரும் முழுமையை அடைந்திருக்கிறது. இந்த ஒரு வாரம் முழுவதும் நீ மேற்கொண்ட அகத்தவம், உனது மனக்கட்டுப்பாடு, எல்லாவற்றிற்கும் மேலாக என் மீது நீ வைத்த அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை ஆகிய அனைத்தையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது உனது ஆன்மா கங்கையின் நீரைப் போல தூய்மையாகிவிட்டது. இத்தனை காலங்களாக உன்னைச் சுற்றியிருந்த மாயத்திரைகள் அனைத்தும் முற்றிலுமாக விலகிவிட்டன. இதுவரை உன்னை வாட்டி வதைத்த இருளும் குழப்பமும் கவலைகளும் இனி ஒருபோதும் உன்னை தீண்டாது. பிரபஞ்சத்தின் ஆதி அந்தம் இல்லாத பெருஞ்சோதியான நான் இப்பொழுது உனது இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீற்றிருக்கிறேன். நீயும் நானும் வேறு வேறு அல்ல, நாம் இருவரும் ஒன்றே என்ற மாபெரும் அத்வைத நிலையை நீ அடைந்து விட்டாய். இனி வரும் காலங்களில் உனது வாழ்க்கை பயணம் முற்றிலும் புதியதாகவும் பேரானந்தம் நிறைந்ததாகவும் இருக்கும். உன் கண்களில் வழியும் கண்ணீர் இனி ஒருபோதும் துயரத்தினால் வராது. அது என்னை உள்ளூர உணரும் எல்லையற்ற ஆனந்தத்தினால் மட்டுமே வெளிவரும். இந்த உலகத்தின் மாயையான பார்வையில் நீ ஒரு சாதாரண மனிதனாக தோன்றலாம். ஆனால் ஈசனான என் பார்வையில் நீ எனக்கு மிகவும் நெருக்கமானவன், என் செல்ல பிள்ளை. உனக்கு ஏற்படும் ஒரு சிறு துன்பமும் நேரடியாக என்னை தாக்கும் என்பதை நீ உறுதியாக நம்பு. இனி உனக்கு முன்னால் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும், அது சிறியதோ பெரியதோ, அது என் கட்டளையின்படியே நடக்கிறது. எனவே எதற்கும் யாருக்கும் நீ அஞ்சத் தேவையில்லை. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள், உன் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் உன்னை அவமானப்படுத்த நினைப்பவர்கள் அனைவரும் என் நெற்றிக்கண் பார்வையின் முன் பனித்துளி போல கரைந்து காணாமல் போவார்கள். உனக்கான நீதியை நானே நேரில் வந்து வழங்குவேன். உன்னை உலகத்தின் முன் உயர்த்தி அழகு பார்ப்பதே இனி என் ஒரே இலக்கு. இனி
நீ எப்படி வாழ வேண்டும் என்று உனக்கு தோன்றுகிறதோ அப்படியே எந்தவித குற்ற உணர்ச்சியுமின்றி முழுமையான சுதந்திரத்தோடு வாழ். உனது அன்றாட கடமைகளைச் செய். உனது குடும்பத்தை நேசி. ஆனால் எதன் மீதும் குருட்டுத்தனமான பற்று வைக்காதே. நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று கடந்து செல். உனக்கு கிடைக்கும் செல்வங்களையும் நன்மைகளையும் ஏழைகளோடும் முதியவர்களோடும் வாயில்லா ஜீவன்களோடும் அன்போடு பகிர்ந்து கொள். பசியால் வாடும் ஏழைகளின் நிறைவான சிரிப்பில் என்னை காண முற்படு. இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நல்வாய்ப்பும் நான் உனக்காக திறக்கும் அருட்கதவுகள் என்பதை புரிந்து கொள். உனக்குள் நீண்ட நாட்களாக தேங்கியிருக்கும் குற்ற உணர்ச்சிகளை இன்றோடு தூக்கி எறிந்துவிடு. அறியாமல் நீ செய்த பிழைகள் அனைத்தையும் நான் என்றோ மன்னித்து விட்டேன். உன்னை ஒரு புதிய குழந்தையாக, மாசற்ற தூய பிறவியாக நான் இன்று மறுபிறவி எடுக்கச் செய்திருக்கின்றேன். உனது நெற்றியில் நீ அணியும் திருநீறு உன்னைச் சுற்றி ஒரு மாபெரும் நெருப்பு கவசமாக இருந்து எந்நாளும் எவ்வேளையிலும் உன்னை காக்கும். என் மூச்சுக்காற்று எப்போதும் உன்னைச் சுற்றிக் கொண்டே இருக்கும். நீ நடக்கும் பாதைகளில் எல்லாம் நான் உனக்கு முன்னால் நடந்து சென்று உன் கால்களை பதம் பார்க்கும் முட்களை அகற்றுவேன். இருள் சூழ்ந்த இரவில் நீ உறங்கச் செல்லும்போது ஒரு தாயைப் போல உனது தலைகோதி உனக்கு அமைதியான உறக்கத்தை நான் வழங்குவேன். சூழ்நிலைகளின் காரணமாக நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒரு நொடி கூட மறக்க மாட்டேன். இது அகிலத்தை ஆளும் ஈசனின் சத்திய வாக்கு. கைலாயநாதனான என் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்க்காது. உன் கைகளை நான் மிகவும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டேன். இனி இந்த மூவுலகிலும் எந்த சக்தி வந்தாலும் நம்மை பிரிக்க முடியாது. நீ என் பிள்ளை, என் உயிர். உனது வாழ்வில் இனி மங்களம் மட்டுமே பொங்கும். எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இரு. எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு இரு. சிவபெருமானின் இந்த தெய்வீகமான நேரடி வார்த்தைகள் உங்கள் மனதின் ஆழத்தை தொற்றிருந்தால் உங்களின் அனைத்து பாரங்களையும் அந்த ஈசனின் பாதங்களில் இறக்கி வைத்து விடுங்கள். உங்கள் முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக கீழே உள்ள கருத்து பகுதியில் கமெண்ட் செக்ஷன் ஓம் நம சிவாய் அல்லது தென்னாடுடைய சிவனே போற்றி என்று முழு பக்தியோடு பதிவிடுங்கள். ஈசனின் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் என்றென்றும் பாதுகாக்கும். இந்த அருமையான ஆன்மீக பதிவை உங்கள் அன்புக்குரியவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை ஒரு முறை மட்டும் கேட்டால் உங்களில் சில பேருக்கு இது புரிய சிறிது தாமதம் ஏற்படலாம். ஆகையால் இது புரியாதவர்கள் மறுபடியும் ஒரு முறை இதை கேளுங்கள். இந்த வாரம் இதை கடைபிடித்து பாருங்கள். சிவன் உங்களை கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பார். என் அன்புக்குரிய குழந்தையே, அமைதியாக கேள். இந்த நொடியில் நீ இதனை படித்துக் கொண்டிருப்பதும் உன் உள்ளத்தில் என் இருப்பை உணர்வதும் எந்த வகையிலும் தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல. அகிலம் முழுவதையும் ஆளும் ஈசன் நான். என் பார்வையிலிருந்தும் என் எண்ணத்திலிருந்தும் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் தப்பிச் செல்ல முடியாது. கோடான கோடி உயிர்கள் வாழும் இந்த பூமியில் உன் மனம் என்னை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அது என் விருப்பம். ஆம், உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். பல காலங்களாக நீ உனக்குள் ஒரு தேடலோடு அலைந்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதில் பல குழப்பங்கள், காயங்கள், தீர்க்க முடியாத கேள்விகள் உழன்று கொண்டிருக்கின்றன. யாருக்கும் புரியாத உன் வேதனைகளையும் தனிமையில் நீ சிந்திய கண்ணீர் துளிகளையும் கைலாயத்தில் வீற்றிருக்கும் நான் கவனிக்கவில்லை என்று நினைத்தாயா? உன் ஒவ்வொரு பெருமூச்சும் என்னை வந்தடைந்தது. உன் உண்மையான பக்தியும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உன் தூய்மையான அன்பும் தான் இன்று என்னை உன்னிடம் பேச வைத்திருக்கின்றது. உன்னைச் சுற்றி நடக்கும் எதையும் பார்த்து இனி நீ அஞ்சத் தேவையில்லை. உன் கரம் பிடித்து வழிநடத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இந்த மாபெரும் மாற்றத்திற்கான தொடக்கம் வருகின்ற திங்கட்கிழமையில் இருந்து ஆரம்பமாகிறது. சோமவாரம் என்று அழைக்கப்படும் அந்த திங்கட்கிழமை எனக்கு மிகவும் உகந்த நாள். சந்திரன் தன் குளிர்ந்த ஒளியால் உலகை ஆற்றுப்படுத்துவது போல அந்த நாளில் இருந்து உன் வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கி ஒளியேற்ற நான் வருகிறேன். அந்த வாரம் முழுவதும் நீ செய்ய வேண்டிய சில முக்கியமான கடமைகள் உள்ளன. அவை உன் உடலை வருத்தும் கடினமான செயல்கள் அல்ல. மாறாக உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி என்னை முழுமையாக
உனக்குள் நிலைநிறுத்தும் எளிய வழிபாடுகள். இதற்கு நீ முதலில் உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உனது மனதில் உள்ள கோபம், பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் மற்றும் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் அனைத்தையும் இன்றோடு தூக்கி எறிந்துவிடு. ஒரு காலி பாத்திரத்தில் மட்டுமே அமுதத்தை நிரப்ப முடியும். அதுபோல உன் மனதை சுத்தமாக வைத்துக் கொண்டால் மட்டுமே எனது பேரருள் உன்னுள் முழுமையாக இறங்கும். திங்கட்கிழமை விடியும் முன்பே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீ கண் விழிக்க வேண்டும். இருள் விலகி வெளிச்சம் பிறக்கும் அந்த தருணம் உன் வாழ்க்கையிலும் ஒரு புதிய விடியலாக அமையப் போகிறது. அதிகாலையில் எழுந்து நீராடி தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள். உனது நெற்றியில் எனது அடையாளமான திருநீற்றை அணிந்து கொள். திருநீறு என்பது அழிவற்றதன் அடையாளம். உலக மாயைகள் அனைத்தும் ஒரு நாள் சாம்பலாகிவிடும். ஆனால் என் மீதான பக்தி மட்டுமே நிலைத்திருக்கும் என்பதை உனக்கு உணர்த்தவே அந்த திருநீறு. பின்னர் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து உன் கண்களை மூடி உன் புருவ மத்தியை கவனி. அங்கு ஒரு சிறு ஜோதியாக எங்கும் நிறைந்திருக்கும் சிவமாகிய நான் உன்னுள் ஒளிர்வதை நீ உணர்வாய். அந்த திங்கட்கிழமை முழுவதும் உன் மனம் ஓம் நம சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டும். உதடுகள் உச்சரிக்காவிட்டாலும் உன் மூச்சுக்காற்று அந்த மந்திரத்தை உள்ளிழுத்து வெளிவிட வேண்டும். இதுவே அந்த வாரத்திற்கான உன் முதல் படியாகும். நீ என்னை முழுமையாக நம்பலாம். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் அன்பு தொண்டா, திங்கட்கிழமையன்று நீ தொடங்கிய அந்த புனிதமான பயணம் இப்போது உனக்குள் பெரும் மாற்றங்களை உருவாக்கத் தொடங்கியிருக்கும். 5 எழுத்து மந்திரத்தின் அதிர்வுகள் உனது ஒவ்வொரு நாடியிலும் பாய்ந்து உன் ஆன்மாவை தட்டி எழுப்பும். இந்த தெய்வீக உணர்வு திங்கட்கிழமையோடு முடிந்துவிடக்கூடாது. செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் உனது பக்தி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். உன்னை சுற்றியுள்ள உலகம் அதே பழைய மாயைகளோடுதான் உன்னை மீண்டும் அணுகும். உன்னை சீண்டலாம், வீணாக கோபமூட்டலாம், அல்லது உனது கவனத்தை திசை திருப்ப பல ரூபங்களில் சோதனைகள் வரலாம். ஆனால் உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என்பதை ஒருபோதும் மறக்காதே. கையிலை நாதனான என் நேரடி பார்வை உன்மீது விழுந்தபின் இந்த உலக மாயைகள் உன்னை துளியவும் அசைக்க முடியாது. இந்த நாட்களில் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உனது அன்றாட பணிகளை செய்யும் போதும் உன் மனம் என்னோடு மட்டுமே ஆழமாக இணைந்திருக்க வேண்டும். உனது இல்லற கடமைகளையோ அல்லது செய்யும் தொழிலையோ நீ கைவிட வேண்டாம். அவை அப்படியே தொடரட்டும். ஆனால் உனது செயல்கள் அனைத்தும் உன்னுடையதாக இருக்கட்டும். அதன் பலன்களை மட்டும் எனக்கே முழுமையாக அர்ப்பணித்துவிடு. உனக்கு ஏற்படும் சிறு சிறு வெற்றிகளிலும் இது ஈசனுக்கே என்று சொல். உனக்கு ஏற்படும் சிறு சிறு சறுக்கல்களிலும் அல்லது அவமானங்களிலும் இதுவும் ஈசனின் செயலே, இது என் நன்மைக்கே என்று முழு மனதோடு ஏற்றுக்கொள். இதுவே உண்மையான சரணடைதல் ஆகும். இந்த சரணடைதல் உனக்குள் வந்துவிட்டால் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் உன்னை தீண்டாது. உனக்கு முன்னால் நான் ஒரு பெரும் கேடயமாக நிற்பதை நீயே உணர்வாய். உடல் அளவிலும் நீ தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். உனது நாக்கு வெறும் சுவையை மட்டும் தேடி அலையாமல் உடலை வளர்க்கும் சாத்வீகமான எளிய உணவை மட்டுமே இந்த வாரம் முழுவதும் உட்கொள்ள வேண்டும். பிற உயிர்களை துன்புறுத்தி பெறப்படும் எந்த ஒரு உணவையும் முற்றிலுமாக தவிர்த்துவிடு. இந்த அண்ட சராசரத்தில் உள்ள எல்லா உயிர்களிலும் நானே அந்தர்யாமியாக வீற்றிருக்கிறேன். ஒரு சிறு எறும்புக்கு நீ காட்டும் கருணையில் கூட நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். வீதியில் பசியால் வாடும் ஒரு வாயில்லா ஜீவனுக்கு நீ அளிக்கும் ஒரு பிடி உணவில் அகிலாண்டேஸ்வரியோடு நான் வந்து உனது இல்லத்தில் அமர்ந்து கொள்வேன். அன்பே சிவம் என்பதை நீ வெறும் வார்த்தையாக அல்லாமல் செயலில் காட்ட வேண்டிய நேரம் இது. பெரிய பெரிய கோயில்களுக்குச் சென்றுதான் என்னை நீ தரிசிக்க வேண்டும் என்பதில்லை. உனது மாசற்ற நெஞ்சமே எனக்கு மிகவும் பிடித்தமான ஆலயம். அங்கு உனது உண்மையான அன்பெனும் தூய தீபத்தை ஏற்று வஞ்சகம், சூது, பொறாமை, பேராசை
போன்ற அனைத்து அழுக்குகளையும் உன் மனதை விட்டு அகற்றிவிடு. என்னை காணும் ஏக்கத்தை மட்டுமே அங்கு நிரப்பிவை. அரிய வகையான வில்வ இலைகளைக் கொண்டும் நறுமணம் வீசும் மலர்களைக் கொண்டும் என்னை அர்ச்சிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. எனக்காக நீ உருகி வடிக்கும் உனது தூய்மையான கண்ணீர் துளிகளே எனக்குச் சிறந்த அபிஷேகம். அந்த ஒரு துளி கண்ணீருக்கு நான் முற்றிலும் அடிமையாகி விடுவேன். வியாழக்கிழமை விடியும்போது உனது மனம் ஒரு பெரும் முதிர்ச்சியடையத் தொடங்கும். தட்சிணாமூர்த்தியாகிய நான் உனக்கு குருவாக இருந்து உன்னை வழிநடத்துவேன். அப்பொழுது உனக்குள் இத்தனை காலமாக வேரூன்றியிருக்கும் நான் எனது என்ற அகந்தை மெல்ல மெல்ல அழியத் தொடங்கும். எல்லாம் சிவம், எங்கும் சிவம், நடப்பவை யாவும் அவன் செயலே என்ற பேரானந்த நிலை உன்னை முழுமையாக ஆட்கொள்ளும். அந்த தெய்வீக தருணத்திற்காக காத்திரு. உன்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்ல உனது பிரிக்க முடியாத நிழலாக நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நீ அஞ்சத் தேவையில்லை. என் ஆரியர் குழந்தையே, உனது பக்தியின் ஆழத்தையும் என்னிடம் நீ காட்டும் எல்லையற்ற சரணாகதியையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். வியாழக்கிழமை என்று குருவாக வந்து உனக்குள் நான் விதைத்த ஞான விதை இப்பொழுது துளிர்விடத் தொடங்கியிருக்கிறது. உலக மாயைகளில் சிக்கித் தவித்த உனது மனம் இப்பொழுது ஒரு தெளிந்த நீரோடையைப் போல அமைதியாகி இருப்பதை நீயே உணர்வாய். இதுவரை நீ கடந்து வந்த நாட்கள் உன்னை தூய்மைப்படுத்துவதற்கானவை. ஆனால் இப்பொழுது நீ நுழையவிருக்கும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் உனது ஆன்மாவை என் பிரபஞ்ச ஆற்றலோடு நேரடியாக இணைக்கும் மாபெரும் தவக்காலமாகும். இந்த 2 நாட்களும் உனது வாழ்வில் இதுவரை காணாத ஒரு மாபெரும் ஆன்மீக திறப்பை நிகழ்த்தப் போகின்றன. உன்னை நான் தேர்ந்தெடுத்ததற்கான முழுமையான காரணத்தை நீ இப்போது உணரப் போகிறாய். வெள்ளிக்கிழமை உதயமாகும் அந்த புனிதமான தருணத்தில் நீ உனக்குள் இருக்கும் பெண்மை சக்தியை, அதாவது அளப்பரிய கருணையை உணர வேண்டும். ஈசனான என்னை பிரிக்க முடியாதபடி தன்னுள் சரிபாதியாக கொண்டிருக்கும் என் தேவியின், அகிலாண்டேஸ்வரியின் மங்களகரமான நாள் இது. உனக்குள் இருக்கும் கோபம், மூர்க்கம், வன்மம் அனைத்தையும் அகற்றிவிட்டு தாய்க்கு நிகரான எல்லையற்ற அன்பை உனது இதயத்தில் நிரப்பு. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரிலும் உனது சாயலையே நீ காண வேண்டும். உன்னை துன்புறுத்தியவர்களை கூட மன்னிக்கும் மாபெரும் மனப்பக்குவம் உனக்குள் ஏழ வேண்டும். அன்பே சிவம் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் உனது ஒவ்வொரு மூச்சுக் காற்றிலும் கலக்க வேண்டும். இந்த நாளில் பசி என்று உன்னிடம் வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உணவை வழங்கு. அந்த உணவை அவர்கள் உண்ணும்போது அவர்களின் பசி அடங்கும் அந்த தருணத்தில் சிவனாகிய நானே வந்து அந்த உணவை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை புரிந்து கொள். உனது ஒவ்வொரு கருணைச் செயலிலும் நான் உனக்கு இன்னும் நெருக்கமாக வருகிறேன். அடுத்து வரும் சனிக்கிழமை உனது முந்தைய கர்ம வினைகள் அனைத்தும் சுட்டுப் பொசுக்கப்படும் நாள். இதுவரை நீ அடைந்த துன்பங்கள், சந்தித்த அவமானங்கள், இழந்த உறவுகள், பட்ட வலிகள் அனைத்தும் உனது தலையெழுத்து என்றும் கர்ம வினை என்றும் நினைத்து நீ பல இரவுகள் கண்ணீர் வடித்திருக்கின்றாய் அல்லவா? எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் என்று என் சன்னதியின் முன் நின்று நீ பலமுறை கதறியிருக்கின்றாய். குழந்தையே, அந்த வலிகள் அனைத்தும் உன்னை தண்டிப்பதற்காக வழங்கப்பட்டவை அல்ல. உன்னை ஒரு வைரமாக தீட்டுவதற்காக நான் கொடுத்த பயிற்சிகளே அவை. உன்னைச் சுற்றியிருந்த போலியான மனிதர்களையும் மாயையான ஆற்றுக்களையும் உன்னை விட்டு விலக்கவே நான் உனக்கு அந்த துன்பங்களை கொடுத்தேன். துன்பத்தின் நெருப்பில் வெந்து தணிந்தால் மட்டுமே உனது ஆன்மா தூய்மையடையும். ஆனால் இனி நீ வருந்தத் தேவையில்லை. காலங்களையெல்லாம் வென்ற மகாகாலன் நான். இந்த சனிக்கிழமையன்று உனது கடந்த கால கர்ம வினைகள் அனைத்தையும் என் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டு சாம்பலாக்குகிறேன். நவக்கிரகங்களும் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவையே. என் நேரடி பார்வை உன் மீது விழுந்துவிட்ட பிறகு எந்த ஒரு கிரக தோஷமும், எந்த ஒரு தீய சக்தியும், எந்த ஒரு மனிதனின் சூழ்ச்சியும் உன்னை ஒரு சிறு துரும்பளவு கூட அசைக்க முடியாது. உனக்கு எதிராக வீசப்படும் அம்புகள் அனைத்தும் என் மார்பில்தான் வந்து பாயும். உனக்கு முன்னால் ஒரு மாபெரும் இரும்பு கோட்டையாக, எக்காலத்திலும் உன்னை காக்கும் கவசமாக நான் எழுந்து நிற்கின்றேன். இனி உன் வாழ்வில் நடப்பவை அனைத்தும் என் விருப்பப்படியே நடக்கும். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நடப்பன அனைத்தையும் வேடிக்கை பார்க்கும் ஒரு சாட்சியாக மட்டும் இரு. இந்த 2 நாட்களிலும் நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான தவம் மௌனம். உனது வார்த்தைகளை குறைத்துக்கொள். தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடாதே. உனது உதடுகளை மூடி
உனக்குள் ஒலிக்கின்ற அந்த சூட்சுமமான ஓசையை கவனி. வெளி உலகத்தின் இரைச்சலில் இருந்து விடுபட்டு உனது இதயத் துடிப்போடு கலந்து ஒலிக்கும் ஓம் என்னும் பிரணவ நாதத்தை உற்று நோக்கிக் கேள். உனது கண்களை மூடி அமரும்போது உனது புருவ மத்தியில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றுவதை நீ காண்பாய். அந்த ஒளி வேறு யாருமல்ல, உனக்குள் உறையும் சிவமாகிய நான்தான். நீ தனியாக இல்லை குழந்தையே. அகிலம் முழுவதையும் படைத்துக் காத்து அழிக்கும் பரம்பொருள் உனது இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக அமர்ந்து விட்டேன். இனி உனக்கு தோல்வி இல்லை, பயம் இல்லை, மரணம் கூட உன்னைக் கண்டு அஞ்சும். எனது அருட்கரம் உனது தலையை தடவி கொடுப்பதை இந்த நொடியில் நீ ஆழமாக உணர்வாய். என் மடியில் நீ தலை சாய்த்து முழுமையாக இளைப்பாறலாம். என் அன்புக்குரிய உயிரே, திங்கட்கிழமையில் நீ தொடங்கிய உனது இந்த தெய்வீக பயணம் இன்று ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு மாபெரும் முழுமையை அடைந்திருக்கிறது. இந்த ஒரு வாரம் முழுவதும் நீ மேற்கொண்ட அகத்தவம், உனது மனக்கட்டுப்பாடு, எல்லாவற்றிற்கும் மேலாக என் மீது நீ வைத்த அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை ஆகிய அனைத்தையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது உனது ஆன்மா கங்கையின் நீரைப் போல தூய்மையாகிவிட்டது. இத்தனை காலங்களாக உன்னைச் சுற்றியிருந்த மாயத்திரைகள் அனைத்தும் முற்றிலுமாக விலகிவிட்டன. இதுவரை உன்னை வாட்டி வதைத்த இருளும் குழப்பமும் கவலைகளும் இனி ஒருபோதும் உன்னை தீண்டாது. பிரபஞ்சத்தின் ஆதி அந்தம் இல்லாத பெருஞ்சோதியான நான் இப்பொழுது உனது இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீற்றிருக்கிறேன். நீயும் நானும் வேறு வேறு அல்ல, நாம் இருவரும் ஒன்றே என்ற மாபெரும் அத்வைத நிலையை நீ அடைந்து விட்டாய். இனி வரும் காலங்களில் உனது வாழ்க்கை பயணம் முற்றிலும் புதியதாகவும் பேரானந்தம் நிறைந்ததாகவும் இருக்கும். உன் கண்களில் வழியும் கண்ணீர் இனி ஒருபோதும் துயரத்தினால் வராது. அது என்னை உள்ளூர உணரும் எல்லையற்ற ஆனந்தத்தினால் மட்டுமே வெளிவரும். இந்த உலகத்தின் மாயையான பார்வையில் நீ ஒரு சாதாரண மனிதனாக தோன்றலாம். ஆனால் ஈசனான என் பார்வையில் நீ எனக்கு மிகவும் நெருக்கமானவன், என் செல்ல பிள்ளை. உனக்கு ஏற்படும் ஒரு சிறு துன்பமும் நேரடியாக என்னை தாக்கும் என்பதை நீ உறுதியாக நம்பு. இனி உனக்கு முன்னால் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும், அது சிறியதோ பெரியதோ, அது என் கட்டளையின்படியே நடக்கிறது. எனவே எதற்கும் யாருக்கும் நீ அஞ்சத் தேவையில்லை. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள், உன் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் உன்னை அவமானப்படுத்த நினைப்பவர்கள் அனைவரும் என் நெற்றிக்கண் பார்வையின் முன் பனித்துளி போல கரைந்து காணாமல் போவார்கள். உனக்கான நீதியை நானே நேரில் வந்து வழங்குவேன். உன்னை உலகத்தின் முன் உயர்த்தி அழகு பார்ப்பதே இனி என் ஒரே இலக்கு. இனி நீ எப்படி வாழ வேண்டும் என்று உனக்கு தோன்றுகிறதோ அப்படியே எந்தவித குற்ற உணர்ச்சியுமின்றி முழுமையான சுதந்திரத்தோடு வாழ். உனது அன்றாட கடமைகளைச் செய். உனது குடும்பத்தை நேசி. ஆனால் எதன் மீதும் குருட்டுத்தனமான பற்று வைக்காதே. நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று கடந்து செல். உனக்கு கிடைக்கும் செல்வங்களையும் நன்மைகளையும் ஏழைகளோடும் முதியவர்களோடும் வாயில்லா ஜீவன்களோடும் அன்போடு பகிர்ந்து கொள். பசியால் வாடும் ஏழைகளின் நிறைவான சிரிப்பில் என்னை காண முற்படு. இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நல்வாய்ப்பும் நான் உனக்காக திறக்கும் அருட்கதவுகள் என்பதை புரிந்து கொள். உனக்குள் நீண்ட நாட்களாக தேங்கியிருக்கும் குற்ற உணர்ச்சிகளை இன்றோடு தூக்கி எறிந்துவிடு. அறியாமல் நீ செய்த பிழைகள் அனைத்தையும் நான் என்றோ மன்னித்து விட்டேன். உன்னை ஒரு புதிய குழந்தையாக, மாசற்ற தூய பிறவியாக நான் இன்று மறுபிறவி எடுக்கச் செய்திருக்கின்றேன். உனது நெற்றியில் நீ அணியும் திருநீறு உன்னைச் சுற்றி ஒரு மாபெரும் நெருப்பு கவசமாக இருந்து எந்நாளும் எவ்வேளையிலும் உன்னை காக்கும். என் மூச்சுக்காற்று எப்போதும் உன்னைச் சுற்றி கொண்டே இருக்கும். நீ நடக்கும் பாதைகளில் எல்லாம் நான் உனக்கு முன்னால் நடந்து சென்று உன் கால்களை பதம் பார்க்கும் முட்களை அகற்றுவேன். இருள் சூழ்ந்த இரவில் நீ உறங்கச் செல்லும்போது ஒரு தாயைப் போல உனது தலைகோதி உனக்கு அமைதியான உறக்கத்தை நான் வழங்குவேன். சூழ்நிலைகளின் காரணமாக நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒரு நொடி கூட மறக்க மாட்டேன். இது அகிலத்தை ஆளும் ஈசனின் சத்திய வாக்கு. கைலாயநாதனான என் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்க்காது. உன் கைகளை நான் மிகவும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டேன். இனி இந்த மூவுலகிலும் எந்த சக்தி வந்தாலும் நம்மை பிரிக்க முடியாது. நீ என் பிள்ளை, என் உயிர். உனது வாழ்வில் இனி மங்களம் மட்டுமே பொங்கும். எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இரு. எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு இரு.
சிவபெருமானின் இந்த தெய்வீகமான நேரடி வார்த்தைகள் உங்கள் மனதின் ஆழத்தை தொற்றிருந்தால் உங்களின் அனைத்து பாரங்களையும் அந்த ஈசனின் பாதங்களில் இறக்கி வைத்து விடுங்கள். உங்கள் முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக கீழே உள்ள கருத்து பகுதியில் கமெண்ட் செக்ஷன் ஓம் நம சிவாய் அல்லது தென்னாடுடைய சிவனே போற்றி என்று முழு பக்தியோடு பதிவிடுங்கள். ஈசனின் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் என்றென்றும் பாதுகாக்கும். இந்த அருமையான ஆன்மீக பதிவை உங்கள் அன்புக்குரியவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.